சாட்பாட்னா ரோபோட்டா, ஆப்பா இல்ல இன்டர்ஃபேஸா? டீ ஷாப்ல யாராவது இந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சிம்பிளா இருக்கணும். சாட்போட்னா போன்குள்ள உட்கார்ந்திருக்கிற சின்ன ரோபோட் கிடையாது. அதே நேரத்துல சாட்போட்னா முழு ஏஐ சிஸ்டமையும் கிடையாது. நமக்கு ஏஐ முதல்ல தெரிஞ்சது எதுல? பெரும்பாலும் சாட் ஸ்கிரீன்ல தான். சாட் ஜிபிடி ஓபன் பண்றோம், ஜெமினைல கொஸ்டின் டைப் பண்றோம். உடனே ஏஐ பேசுதுன்னு ஃபீல் ஆகுது. ஆனா அந்த சாட் ஸ்கிரீன் பின்னாடி என்ன நடக்குது? ஏஐ மாடல்னா என்ஜின் மாதிரி. இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கிரியேட் பண்ற கோர் பார்ட். சாட்போட்னா அந்த என்ஜின் கூட நம்ம பேசுற வழி. சிம்பிளா சொன்னா சாட்போட் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஃபுல் இன்டெலிஜென்ஸ் அது இல்ல. இன்டராக்ஷன் லேயர். கார் எக்ஸாம்பிள் எடுத்தா இன்ஜின் உள்ள இருக்கும். டிரைவர், ஸ்டியரிங், பெடல், டேஷ்போர்ட் வழியா காரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாடல் உள்ள வேலை பண்ணலாம். நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கிறது சாட் ஸ்கிரீன். அந்த சாட் ஸ்கிரீனுக்கு பின்னாடி மாடல் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லாங்குவேஜ் மாடல் இருக்கலாம், சேஃப்டி ஃபில்டர்ஸ் இருக்கலாம், மெமரி இருக்கலாம், ரிட்ரீவல் இருக்கலாம், டூல்ஸ் இருக்கலாம், ப்ராடக்ட் ரூல்ஸ் இருக்கலாம். அதனால ரெண்டு ப்ராடக்ட் ஒரே மாதிரி மாடல் யூஸ் பண்ணினாலும் ஃபீல் வேற மாதிரி இருக்கும். ஷாப் கவுண்டர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்க கவுண்டருக்கு போய் இந்த ஐட்டம் இருக்கான்னு கேக்குறீங்க. கவுண்டர் பதில் சொல்றது போல தெரியும். ஆனா பின்னாடி ஸ்டாக் ரூம், பில்லிங் சிஸ்டம், பிரைஸ் லிஸ்ட், ஓனர் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். சாட்பாட் கூட அந்த கவுண்டர் மாதிரி. ரிக்வெஸ்ட் வாங்கி பின்னாடி இருக்கிற சிஸ்டம்க்கு அனுப்பி ரெஸ்பான்ஸை கன்வர்சேஷன் மாதிரி திருப்பி தருது. ரியல் லைஃப்ல சாட் ஜிபிடில இந்த இமெயில் பொலைட்டா ரீரைட் பண்ணுன்னு கேட்கலாம். ஜெமினைல இந்த டாபிக் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்கலாம். நீங்க டைப் பண்றது ப்ராம்ப்ட். சாட்பாட் அந்த ப்ராம்ப்டை மாடலுக்கு கொண்டு போய் ஆன்சரை கன்வர்சேஷன் மாதிரி காட்டுது. கார்ட் ரெயில். சாட் ஸ்கிரீனை மாடலோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. மாடலை ப்ராடக்டோட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ப்ராடக்ட்டுக்குள்ள மாடல் இருக்கும். அதை சுற்றி இன்டர்ஃபேஸ், சேஃப்டி ஃபில்டர்ஸ், மெமரி, ரிட்ரீவல், டூல்ஸ், ப்ராடக்ட் ரூல்ஸ் இருக்கும். சீரியஸ் யூசர் ஹேபிட் இதுதான். ஏஐ சொன்னது அப்படின்னா சரின்னு முடிச்சிடாதீங்க. ஆன்சருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, என்ன அசம்ஷன் எடுத்திருக்கும், இம்பார்ட்டன்ட் டெசிஷனை அஃபெக்ட் பண்ணுதா, வெரிஃபை பண்ண வேண்டிய இடம் எது. செக் பாயிண்ட். சாட்பாட்டை ஒரு ஃபெமிலியர் சிச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸ்கூல் அசைன்மெண்ட், ஷாப் மெசேஜ், ஆஃபீஸ் இமெயில். அது என்ன இன்புட் வாங்கும், என்ன ஆன்சர் தரும், அதை நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க. ஃபைனல் லைன். சாட்பாட் இஸ் a டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் டு an AI மாடல். அது ரோபோட் கிடையாது, முழு ஏஐ பிரெயினியும் கிடையாது. அடுத்த எபிசோட்ல பெரிய கேள்வி, ஏஐ இப்போதான் ஏன் பூம் ஆச்சு,